வணக்கம் நண்பர்களே! நீங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 52 வேக்கன்சி வந்திருக்கு. அதுவும் வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில இருந்து. என்ன வேலை? எவ்வளவு சம்பளம்? யாரெல்லாம் அப்ளை பண்ண தகுதியானவங்க? எக்ஸாம் எழுத என்னவெல்லாம் ப்ரொசீஜர்ன்னு சொல்லிட்டு மொத்தமும் நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தது அப்டின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் பட்டன ஆன் பண்ணுங்க. நாம இந்த மாதிரி போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தென்னிந்திய மாநில வேளாண் கூட்டுறவு சங்கம் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் சிம்கோ பால் மற்றும் பால் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் அ சந்தைப்படுத்துதல், விற்பனை மற்றும் விநியோகம் போன்ற பணிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் ஒருங்கிணைத்தல், கடன் விநியோகம் செய்தல், கடன் மீட்பு பணி போன்ற பணிகளுக்கு மேற்கொள்ள கீழ்க்கண்ட பணியிடங்களுக்கு பணியாளர்கள் தேர்வுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது. இதை எப்போ நீங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 12/12/2025லயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதோட லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 20/1/2026 மாலை 4:30க்குள்ள வந்து நீங்க இந்த விண்ணப்பத்த எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வேண்டியதா வரும். அறிக்கை எண் பார்த்தீங்கன்னாக்கா, 12/12/2025 எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் நேர்முகத் தேர்வுக்கான அழைப்பு கடிதம் தனித்தனியா அனுப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன வேக்கன்சி இருக்கு? எவ்வளோ சம்பளம்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் கிரெடிட்ல வந்து பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா 12. அதுவே வந்து கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் 20, கிளர்க்குக்கு வந்து 10, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் 10. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு எனி டிகிரி வித் மினிமம் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா 22லேருந்து 36க்குள்ள இருக்கணும். ஊதியம்னு சொல்லி பார்க்கும்போது 7,200லேருந்து 28,200 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கான சம்பளமா வரும். அதே கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து 20 வேக்கன்சி இருக்கு. எனி டிகிரி, எனி டிப்ளமோ 22லேருந்து 36 வயசும் அதே வயசு தாங்க. 6,200லேருந்து 26,200 வரைக்கும் உங்களுக்கு இதுக்கு சேலரியா கிடைக்கும். கிளர்க் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 10 வேக்கன்சி இருக்கு. +2 பாஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைனா எனி டிப்ளமோ இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து 5,200லேருந்து 20,200 வரைக்கும் சம்பளம் கிடைக்கும். அதுவே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 10 10வது பாஸ் பண்ணியிருந்தா போதும். இல்ல ஐடிஐ இல்ல 12த் பாஸ் இதில எது இருந்தாலும் வந்து நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். 5,200 ரூவாயிலேருந்து 20,200 வரைக்கும் உங்களுக்கான சம்பளமா வந்து கிடைக்கும். இந்த வேலைக்கு நீங்க வந்து அப்ளை பண்றதுக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 13 நாள் டைம் இருக்குங்க. தகுதியான விண்ணப்பதாரர்கள் எழுத்துத் தேர்வின் தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எக்ஸாம் எப்பன்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லல. அது கூடிய சீக்கிரமே சொல்லிருவாங்க. இதில என்னென்ன எந்தெந்த கேட்டகரியிலலாம் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம இப்போ ஃபுல் வீடியோவா பார்த்துரலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன குடுத்துருக்காங்க, ஜாப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதுதாங்க நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து டோட்டல் 52 வேக்கன்சி அவைலபிள் அண்டர் ரெக்யர்மென்ட் குடுக்குறாங்க. அதில 22 வந்து ஜெனரல் கேட்டகரிக்கும், ஓபிசிக்கு 15, எஸ்சிக்கு 7, எஸ்டிக்கு 4, இடபிள்யூஎஸ்க்கு 4 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட்டு 20/1/2026 ஏஜ் லிமிட்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா 12/12/2025க்குள்ள இதுவும் வந்து கேஸ்ட் வாரியா வந்து பிரிச்சிருக்காங்க. ஜென்ரலா இருந்தீங்க அப்படின்னாக்கா 22லேருந்து 36 வரைக்கும், ஓபிசினா 22லேருந்து 39, அதே எஸ்சி, எஸ்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 22லேருந்து 41 வயசுக்குள்ள இருக்கணும். இதுவே கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு இது வேரி ஆகுதுங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரலா இருந்தா 21லேருந்து 30 வரைக்குமும், ஓபிசி அப்படின்னாக்கா 21 வயசுலேருந்து 33 வயசு இருக்கிறவங்க நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். எஸ்சி, எஸ்டியா இருந்தா 35 வரைக்குமே நீங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வில் பி கிவன் ஃபார் எம்எஸ்சிஎஸ்ஆர். இது எல்லாமே வந்து ரூல் இவங்களுக்கான இது பண்ணது. அதான் வேக்கன்சி ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா? எவ்வளோ சம்பளம்னு சொல்லிட்டு. சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு 12 வேக்கன்சி, கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 20, கிளர்க்கு 10, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 10. இந்த நீங்க வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, 10த் பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். நீங்க இதுக்காக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்கு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், பர்சனல் இன்டர்வியூ ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில தான் உங்கள வந்து வேலைக்கு எடுப்பாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, ஜெனரல் நாலேட்ஜுக்கு 30 மார்க் நீங்க எடுக்கணும். மேத்தமேட்டிக்ஸ்ல வந்து 25, சயின்ஸ் 25, கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட்ல வந்து 20.
மொத்தம் எக்ஸாம் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 ஹவர் 30 மினிட்ஸ். டோட்டல் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 மார்க்கு. 100 மார்க் நீங்க எழுதணும். அதில 1 1/2 மணி நேரத்துக்குள்ள நீங்க இத எல்லாத்தையும் எழுதணும். 365 வொர்க்கிங் டேஸ். ட்ரெய்னிங்கே உங்களுக்கு 365 நாள் ட்ரெய்னிங்கும் குடுப்பாங்க. த ட்ரெய்னிங் வில் பி இம்பாக்ட் டு தி செலக்டட் அப்ளிகன்ட் ஆஸ் பர்சனலி டு டிமாண்ட். இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலா இருக்கிறவங்களுக்கு ரூ. 500 எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா ரூ. 250 வந்து உங்ககிட்டருந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க எடுக்க வேண்டிய பேமெண்ட்ட எப்படி இது பண்ணணும், அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஆ இதுதான் வந்து அக்கவுண்ட் நம்பர் குடுத்துருக்காங்க. ஐஎஃப்எஸ்சி கோடு, இந்தியன் பேங்க், விஐடி வேலூர், ஆக்சிஸ் பேங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சவுத் இந்தியன் மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து டிடி எடுத்து நீங்க அமௌண்ட்ட வந்து பே பண்ண வேண்டியதா வரும். ஹவ் டூ அப்ளை? நீங்க வந்து சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்பரேட்டிவ் சொசைட்டி, சிம்கோ, வெஸ்ட் கிராஸ் ரோடு நியர் கவர்மெண்ட் லா காலேஜ், காந்தி நகர், வேலூர். இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்க டாக்குமெண்ட்ட அனுப்பிச்சு விடணும். டாக்குமெண்ட் டு பி என்க்ளோஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் +2 சர்டிஃபிகேட்டு, ஐடிஐ சர்டிஃபிகேட்டு, யூஜி உங்களுடைய யூஜி, பிஜி சர்டிஃபிகேட் இருந்தா அதையும் அட்டாச் பண்ணணும். ஆதார் காப்பி, ரீசென்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து 2, இன்கம் சர்டிஃபிகேட்டும் இதில வந்து அவைலபிளா இருந்தா குடுக்கலாம். இது ஆப்ஷனலா தான் குடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் குடுத்தாகணும். டெக்னிக்கல் அண்ட் அதர் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதையும் சப்மிட் பண்ணலாம். ஏன்னா, இந்த மாதிரி நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு இன்னும் பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸோட எல்லாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸா குடுப்பாங்க. அப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, கல்ச்சர், ஸ்போர்ட்ஸ், ஜெனரல் நாலேட்ஜ், மேத்தமெட்டிக்ஸ்ல என்னெல்லாம் கேட்க போறாங்க, ஜெனரல் சயின்ஸ்ல என்னெல்லாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து இதில குடுத்துருக்காங்க. எத பத்தியெல்லாம் கொஸ்டின் கேட்க போறாங்க அப்படின்றது தான். கோஆப்பரேட்டிவ் மேனேஜ்மென்ட் அப்படின்னாக்கா, கோஆப்பரேட்டிவ் லா, தி கோஆப்பரேட்டிவ் மோட்டிவேட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாப்பிக்கா இருக்கு. இது எல்லாத்தையும் ஒரு முறை நீங்க ப்ரிவ்யூ பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் பெட்டரா போகும். எந்தெந்த எக்ஸாம் எப்படி கேட்க போறாங்க, எக்ஸாம்ல என்னவெல்லாம் கொஸ்டின் வரப்போகுது அப்படின்றது உங்களுக்கு சிம்பிளாவே தெரிய வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, என்ன அப்ளிகேஷன் எப்படி என்னன்றத பார்க்கலாம். அப்ளிகேஷன்ல பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி இது பண்ணணும். இந்த பக்கம் வந்து ஆஃபீஸ் யூஸுக்காக உங்களுடைய பெயர், அப்புறம் பிறந்த தேதி, அதாவது 12/12/2025 அப்போ உங்களுக்கு என்ன வயசு, ஆனா உங்களுடைய கம்யூனிட்டி வைஸா வந்து குடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்குள்ள இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு நீங்க அப்ளை பண்றது இன்னும் பெட்டர். அப்புறம் நிரந்தர முகவரி, தற்காலிக முகவரி, பயிற்று மொழி, குடியுரிமை, முன் அனுபவம் உள்ளதா? ஆம், இல்லை. அத செலக்ட் பண்ணணும் நீங்க. ரிலிஜியன் கேட்டிருக்காங்க. உறுதில டிக்ளரேஷன் ஃபார்ம்ல நீங்க சைன் பண்ணி, நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வைப்பாங்க. அது என்ன டேட்டுன்றது நான் பின்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ, இந்த வேலை நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்க அப்படின்னாக்கா, நீங்க இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். நீங்க இத யூஸ் பண்ணி ஃபார்ம டவுன்லோட் பண்ணி நீங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஜாப் கன்டென்ட் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ ஒவ்வொன்னும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.